ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. மரபணு மாற்றப்பட்ட கடுகு பயிரை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி நடுவண் அமைச்சர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் கடிதம். ஈரோடு அருகே இருப்பு பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் தொடர் வண்டிகள் 3 மணி நேரம் தாமதம். காவிரியில் நீர்வரத்து அதிகரித்ததால் ஒகேனக்கல் அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு, பரிசல்களை இயக்க தடை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் தாயார் மாரியம்மாள் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 96. கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக தர்மராஜன் பதவியேற்பு, குற்றங்கள் குறைக்கப்படும் என உறுதி. திருச்சியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்று வட்டார பகுதியில் கனமழை காரணமாக 10,000 ஏக்கர் பயிர்கள் சேதம். இலங்கை கடற்படையால் நேற்று சிறைப்பிடிக்கப்பட்ட தூத்துக்குடி மீனவர்கள் 11 பேர் இன்று காலையில் விடுவிப்பு. மேட்டூர் அருகே வீரனூர் பகுதியில் பெய்த கனமழையின் போது இடி தாக்கியதில் பசுமாடு உயிரிழப்பு. காஷ்மீர் எல்லையில் தீவிரவாதிகள் நடத்திய எரிகணை தாக்குதலில் 11 ராணுவ வீரர்கள் படுகாயம். ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.